வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிக்காக ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்துக்கிருந்தோம். அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் எ சீரீஸ் ஃப்ரம் த அர்த்தமெட்டிக் மீன் இஸ். இது அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இது நமக்கு நிறையா தடவை கேட்ட டிஆர்பி கொஸ்டின் மேடம். டிஆர்பி கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிவியேஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒவ்வொரு ஐட்டத்தையும் அர்த்தமெட்டிக் மீன்லேருந்து கழித்து அதை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக மினிமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் மினிமம். அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன், the sum of squares of deviation of items in a series from the arithmetic mean. AM நம்ம இது ஏற்கனவே பார்த்த ப்ராப்பர்ட்டி தான், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஆர்பியில். the sum of squares of deviation from their for any values other than arithmetic mean. arithmetic mean தவிர வேற எந்த வேல்யூலிருந்து டிஃபரன்ஸ் பார்த்து ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமமாக இருக்கும். அர்த்தமெட்டிக் மீன்லேருந்து மட்டும் அர்த்தமெட்டிக் மீன்லேருந்து நம்ம ஸ்கொயர்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவிஷன் பார்த்தா மினிமமாக இருக்கும். அர்த்தமெட்டிக் மீனை தவிர வேறு எந்த நம்பரில் பார்த்தாலும் கண்டிப்பாக அது மேக்ஸிமமாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் நம்ம மெட்டீரியல் இருக்காது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்ட் சிக்மா, மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா. சிக்மாங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும். அதாவது மீனையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எஸ்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கொடுத்துருக்க அப்சர்வேஷனில் 68.27% ஆஃப் ஐட்டமை கவர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. 67.27% ஐட்டம்ஸை கவர் பண்ணும். கவர்ஸ் 62.27% ஆஃப் ஐட்டம்ஸ். இதே மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 into ST 2 சிக்மா பார்த்தோம்னா அது 95.45% ஆஃப் ஐட்டம்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 into SD 3 சிக்மா பார்த்தீங்கன்னா இது 99.73% ஆஃப் ஐட்டம்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சதுனால எடுத்திருப்போம். நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்க நல்லது தான். இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்க்குறப்ப 68.27, இதே இது 2 சிக்மான்னு பார்க்குறப்ப 95.45, ப்ளஸ் மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 சிக்மான்னு பார்க்குறப்ப 99+73. இதைத்தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா அப்படின்ட்டு நோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சிக்மா, மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 சிக்மா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். குவார்டைல் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பவுமே எம்டியோட லெஸ் தென்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மீன் டிவியேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை விட லெஸ் தென்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் குவார்டைல் டிவியேஷன் மீன் டிவியேஷனோட லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நேற்று இதில் ஏற்கனவே நேற்று பார்த்தோம், தேர்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்தோம். சிக்மா ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு குவார்டைல் டிவியேஷன், சிக்மா ஈக்குவல் டு 5/4 இன்ட்டு மீன் டிவியேஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ரேஷியோவில் இருக்கும் QD MD SD, குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ரேஷியோவில் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ QD வந்து MDயோட சின்னதுன்னு பார்த்துருக்கோம், MD வந்து STயோட சின்னதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு 10:12:15 வரும். 10, 12, 15. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தாலும் கிடைக்கும். அதாவது 10, 12, 15 சிக்மா ஈக்குவல் டு இங்கிட்டு 3/2 QD ஈக்குவல் டு 5/4 MD போட்டு பாருங்கள், கிடைக்கும் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப். 10:12
12:15 இதை ஈஸியாக வச்சுக்கலாம். 10, 12, 15. QD சின்னதாக இருக்கும், MD அதுக்கு எடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ST வந்து எல்லா ரெண்டுமே விட பெருசாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சு, அதனால் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருப்போம். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் குவார்டைல் டீவியேஷன். மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் குவார்டைல் டீவியேஷன். மீனையும் குவார்டைல் டீவியேஷனும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% ஆஃப் ஐட்டம்ஸை கவர் பண்ணுமா. இட் கவர்ஸ் 50% ஆஃப் ஐட்டம்ஸ். மீன் எக்ஸ் பார் மீன்ஸ் மீன் நமக்கு தெரியும். எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் குவார்டைல் டீவியேஷன் கவர்ஸ் இன்க்ளூட்ஸ் 50% ஆஃப் ஐட்டம்ஸ். அதே இது இப்போ மீனையும் பிளஸ் ஆர் மைனஸ் மீன் டீவியேஷன் கவர்ஸ் 57.3% ஆஃப் ஐட்டம்ஸ். 57.3% ஆஃப் ஐட்டம்ஸை கவர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 68.27% ஆஃப் ஐட்டம்ஸ். 68.27% ஆஃப் ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஏ பெஸ்ட் மெஷர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் QD வந்து 50% ஆஃப் ஐட்டம்ஸ். மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் MD வந்து 57.3% ஆஃப் ஐட்டம்ஸ். மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்க்ளூட்ஸ் 68.27% ஆஃப் ஐட்டம்ஸ். அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு நம்ம ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதை தான் வந்து கோஎஃபிஷியன்ட்னு பார்த்தோம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ரிலேட்டிவ் மெஷர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் CV அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது தான். இது அடிக்கடி TRP கொஸ்டின் கேட்டிருக்காங்க. CV கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தேவை? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 100. அதான் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100ன்னு இருப்பாங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டு கம்பேர் த வேரியபிலிட்டி ஆஃப் 2 or more groups. இப்போ 2-3 ஒரு ஸ்கூலில் 2 செக்ஷன் 12th 3 செக்ஷன் இருக்குன்னா அந்த 3 செக்ஷனில் மேக்ஸ் மார்க்கோட வேரியபிலிட்டி எந்த செக்ஷனில் நல்லா இருக்குது, எந்த செக்ஷனில் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. டு கம்பேர் த வேரியபிலிட்டி ஆஃப் 2 or more groups. CV is greater. ஒரு குரூப்புக்கு அதிகமாக இருக்கலாம், ஒரு குரூப்புக்கு லெஸ்ஸாக இருக்கலாம். கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து லெஸ் அதாவது மோர் வேரியபிள், ரொம்ப வேரியபிலிட்டி இருக்குது, ரொம்ப மோசம்னு அர்த்தம். இதே CV is லெஸ்னா இட் இஸ் லெஸ் வேரியபிள், அதாவது நல்ல இதான் பெர்ஃபெக்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இஃப் CV is லெஸ்ஸர்னு வர்றப்ப கிரேட்டர்னு வர்றப்ப CV is கிரேட்டர்னா இட் இஸ் மோர் வேரியபிள். அதுல வேரியபிள் நிறைய இருக்கு. ஆர் லெஸ் கன்சிஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. இது லெஸ் கன்சிஸ்டண்டா இருக்கும், நிறைய வேரியபிள் இருக்கு, இதுல அர்த்தம் இருக்கும். CV is லெஸ்னா இட் இஸ் இதுல மோர்னா அப்படியே ஆப்போசிட்டா வரும். லெஸ் வேரியபிள் ஆர் மோர் கன்சிஸ்டன்ட். அப்போ இதுதான் பெஸ்ட்னு அர்த்தம். இப்போ நமக்கு 3 குரூப்ல 4 குரூப் கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம CV கண்டுபிடிச்சு அதில் எந்த குரூப்புக்கு CV வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கோ அதுதான் வந்து பெஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம சிம்பிள் சம் தான், இருந்தாலும் இதில் அடிக்கடி நமக்கு TRPயில் கொஸ்டின் அரைஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. CV is greaterனா it is more variable, less consistent. CV is lessனா less variable, more consistent. The series for which CV is less. CV வந்து லெஸ்ஸா இருக்குனா CV is less. CV is lessனா called B. மேல பார்த்தோம்ல more variable
ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த நல்லா இருக்கும் இந்த பெஸ்ட் குரூப். இல்லாட்டி more consistent less variable sorry less னு வரப்ப less variable more consistent இல்லாட்டி more stable most stable கூட சொல்லலாம். more homogeneous இல்லாட்டி more stable more homogeneous அப்ப நமக்கு எந்த ஒரு 2-3 குரூப்பை கம்பேர் பண்றப்ப நம்ம CV யூஸ் பண்ணுவோம். அதிகமான CV இருக்கிறது வந்து நமக்கு வந்து அது குரூப்பில் வராது, நல்ல குரூப்பாக வராது. லெஸ் CV இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அடிக்கடி கேட்டது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சில டிஆர்பியில் கேட்ட சம்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் சம் தான். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபார் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் the CV is 5 and ST is 2 then find the mean. நமக்கு CV ஃபார்முலா தெரியும். CV equal to standard deviation by mean into 100. அப்போ கொடுத்த டேட்டாஸை CV அவங்க கொடுத்துட்டாங்க 5ன்னு சொல்லி, ST equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 by x bar into 100. அப்போ நமக்கு தேவை x bar. அப்போ x bar equal to 2 into 100 by 5. இந்த 5 இங்கே வந்துடும். அடித்தோம்னா 20 equal to 40. இது ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த மாதிரி CV கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏதாவது 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஏதாவது 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்கலாம். இல்லாட்டி ஏதாவது 2-3 குரூப் கொடுத்துட்டு வேரியபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் சம் நம்ம ஆரம்ப கால டிஆர்பியில் கேட்ட சம் தான். இது பழைய டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம் கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் சீரீஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோன்னா அனதி கூட்டுவோம். கூட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 n equal to 7. அப்ப 6 minus 6 னு வருது. minus 6 plus 6 by 7 equal to 0. x bar equal to 0. அப்ப x minus x bar. அப்ப 0 x bar கண்டுபிடிச்சிட்டோம் 0னு. x bar 0னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுல இருந்து இப்ப கழிச்சு போட்டீங்கன்னா அப்ப -3 -0 -3 -2 -1 0 1 2 3. 0 இருந்தா இதுல இருந்து 0 கழிக்கறனால அதே நம்பர் தான் வரப்போகுது. இப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா 9 4 1 0 1 4 9. இப்போ இத ஃபுல்லா சம்மேஷன் ஆஃப் d ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலால தேவைப்படுறனால இத ஃபுல்லா கூட்டுனீங்கன்னா 10 14 14 18 28 வரும். 28 அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 28 by n equal to 7 equal to நமக்கு SG நாலே ஸ்கொயர் ரூட் வரணும். SG means ஸ்கொயர் ரூட் வரணும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் d ஸ்கொயர் by n ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 by 7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 equal to 2. ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான சம் கேட்கக்கூடாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த சம்முனாலும் நமக்கு போட தெரிகிற மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா லெட் த மீன் ஆஃப் த குரூப் ஆஃப் ABC ஆர் 58 48 and 14 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீன் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 15 12 2. தென் விச் குரூப் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறப்ப CV தான் நம்ம கண்டுபிடிக்கணும். CV கண்டுபிடிச்சு இந்த 3 குரூப்புக்குமே CV கொடுத்தா நமக்கு மீனும் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருக்காங்க. CV கண்டுபிடிக்கலாம். CV கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் எந்த குரூப்புக்கு லெஸ் CV கிடைக்குதோ
அதான் மோர் கன்சிஸ்டன்ட். அப்போ CV கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இட் இஸ் கிவன் குரூப் ABC 3 குரூப்பு, அதோட மீன் ஃபர்ஸ்ட் இது வந்து 58, செகண்ட் இது வந்து 48, தேர்ட் இது 14, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15, 12, 2. அப்போ CV ஆஃப் A பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். 15 by 58, 15 by 58 into 100. இதுக்கு வேணும்னா 12 by 48 into 100. இதில் பார்த்தீங்கன்னா 2 by 14 into 100. 2 by 14 into 100. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எதுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வருதோ அதான் நமக்கு மோர் கன்சிஸ்டண்டாக இருக்கும். நமக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 25.86% வரும். 25.86 வரும். இதுக்கு கரெக்டாக 25% வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 14.29% வரும். தேர்ட் ஒன்றுக்கு 14.29. அப்போ அதில் எது லெஸ்ஸாக இருக்கோ அதான் வந்து மோர் கன்சிஸ்டன்ட். அப்போ குரூப் சியோட தான் லெஸ்ஸாக இருக்குது. அப்போ குரூப் சி இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். இந்த மாதிரி போகிறது தான். இது ரொம்ப சிம்பிள் சம் தான். ஆனால் டிஆர்பியில் நமக்கு கேட்டிருக்காங்க. சிம்பிள் சம் தான் அது, பட் டிஆர்பியில் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 3 குரூப் கொடுத்துக்கு எது மோர் கன்சிஸ்டன்ட், இல்லாட்டி எது வந்து ரொம்ப புவர் குரூப், அதாவது நம்ம எது வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்துட்டோம்னா அடுத்து என்ன பார்ப்போம்னா வேரியன்ஸ் பார்ப்போம். வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ the square of the standard deviation is called as variance. The square of the standard deviation, the square root of the variance is called as standard deviation. அப்போ வேரியன்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் வேரியன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியானதான். வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் டினோட் பண்ணுவோம். இதை ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஆர்ஏ ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன். அந்த வேரியன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் அதுதான் சொல்லியிருப்பாங்க. த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சொல்லியிருப்பாங்க. அப்போ சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னா சிக்மா ஸ்கொயர். அப்போ எஸ்டி வேணும்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது எஸ்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணால் கூட நமக்கு கிடச்சிரும், வேரியன்ஸ் கிடச்சிரும். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் ஸ்கொயர் ரூட்டை மட்டும் கேன்சல் பண்ணி ஸ்கொயர் எடுத்திருப்பாங்க. ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறது ஸ்கொயர் எடுத்திருப்பாங்க, அதனால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே ஸ்கொயர் எடுக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிரும், ஐ மட்டும் வரும். ஐக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ஐ ஸ்கொயர்னு வரும். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா தான் ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். நமக்கு டி ஏற்கனவே பார்த்தோம், எக்ஸ் மைனஸ் ஏ பை ஐ. ஏங்கிறது மிடில் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் கன்யூஸ் சீரீஸ்க்கு, ஐ இந்த கிளாஸ் இன்டர்வல். அப்போ வேரியன்ஸுங்கிறது ரொம்ப பெரிய கான்செப்ட் இல்லை. ஸ்கொயர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கால்ட் அஸ் வேரியன்ஸ். இப்போ இந்த வேரியன்ஸில் சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ், நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் பார்த்தோம். the standard deviation of first n natural number is இதுக்கு ரூட் எடுத்துருப்போம். இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 1/12, n ஸ்கொயர் மைனஸ் 1/12 தான் ஃபார்முலா. இந்த வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், இந்த ஃபார்முலாவே ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 நேச்சுரல் நம்பர்ஸும் கேட்டிருக்காங்க டிஆர்பியில். அப்போ n = 13, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்ளை பண்ணிங்கன்னா 13 ஸ்கொயர் மைனஸ் 1/12, 169 மைனஸ் 1/12, 168/12, 168 12ஆல் அடிச்சிங்கன்னா நமக்கு 14.
ஆன்சர் இஸ் 14 வரும். இது ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு டிஆர்பியில் வேரியன்ஸில் அந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் கம்பைன்ட் சீரீஸ். நம்ம அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் கம்பைன்ட் சீரீஸும் பார்த்துருக்கோம். சரியா, மீன் ஆஃப் கம்பைன்ட் சீரீஸ் பார்த்தோம். x12 n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் பை n1 ப்ளஸ் n2 பார்த்தோம். அடுத்து கம்பைன்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் 2 ஆர் மோர் குரூப்ஸும் பார்த்தோம். அதேமாதிரி வேரியன்ஸ் ஆஃப் கம்பைன்ட் சீரியஸ்னு வரப்போ ஃபார்முலா 1 by sigma 1 2 groups 1 and 2 groups இருக்கிறப்ப 1 2 the square equal to 1 by n1 plus n2 n1 sigma 1 square d1 square n2 sigma 2 square d2 square சொல்லிருப்பாங்க. அதில் n1ங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், n2ங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் செகண்ட் அப்சர்வேஷன், சிக்மா 1ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப், சிக்மா 2ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் செகண்ட் குரூப். இங்கே ஸ்கொயர் இருக்கனால வேரியன்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப், வேரியன்ஸ் ஆஃப் செகண்ட் குரூப். d1 கண்டுபிடிக்கிறது நம்ம ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்குறப்ப ஃபார்முலா பார்த்தோம், சேம் ஃபார்முலா தான். இதில் எக்ஸ் பார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப். கம்பைன்ட் மீன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு தடவை டிஆர்பியில் இந்த ஃபார்மெட்டில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்மெட்டில் டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதே ஃபார்மெட்டில் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் வேரியன்ஸுக்கான ஃபார்முலா கம்பைன்ட் சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அது கிடைக்கிது. அதனால் இந்த மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவே அது அந்த மாதிரி அந்த ஃபார்மெட்டில் விளையாட்டினா அதை வேறு மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போட முடியும். இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 பாயிண்ட்டுமே முக்கியமானதான். ஃபார்முலா மாதிரி படித்து வச்சுக்கோங்க. சம்ஸ் கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம அப்ளை பண்ணி போட்டுடலாம். ஃபார் த சீரியஸ் இன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், இந்த ஏபிங்கிறது கூட்டுத்தொடர் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். இந்த ஃபார் த சீரியஸ் இன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், ஏபிங்கிறது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம், கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே பார்த்துருக்கோம். The for the series in arithmetic progression A first time அதோட Dங்கிற காமன் டிஃபரன்ஸை கூட்டுறப்ப அடுத்த டைம் கிடைக்கும். அடுத்த டைம் வேணா 2D 3D அப்படி ND அப்படி போய்கிட்டே இருக்கும். இட் இஸ் அதாவது நம்ம சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சீரியஸ்னா ப்ளஸில் வந்திருக்கும். ஃபார் த சீரியஸ் அந்த கொடுத்துருக்க அப்சர்வேஷன், ஃபார் த அப்சர்வேஷன் இன் ஏபி, ஃபார் த observation in AP arithmetic progression number of times கேட்டாங்கன்னா இங்க n என்ன இருக்கும், கடைசி டைம் என்ன இருக்கும், 2n plus 1 ஃபார்முலா. இப்போ 10 டைம் இருந்துச்சுன்னா 2 into 10 plus 1 21. மீன் கேட்டாங்கன்னா ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம், இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். எந்த நம்பரை கூட்டுறதுனால அடுத்த நம்பர் கிடைக்குதோ அதான் காமன் டிஃபரன்ஸ் ஃபார் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். இங்கே ஏவோட டியை தான் கூட்டியிருப்பாங்க. அடுத்து 2D ஆல்ரெடினா இந்த என்ன நம்பர் கூட்டியிருக்குமோ அதை இந்த நம்பரோட கூட்டியிருப்பாங்க. அதை தான் காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீன் டீவியேஷன் என்னன்னா n into n plus 1 by 2n plus 1 into d. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும்னா ரூட் ஆஃப் n into n plus 1 by 3 into காமன் டிஃபரன்ஸ் d. இதுக்கு அப்படியே ஸ்கொயர் எடுத்தோம்னா வேரியன்ஸ் கிடைச்சிடும். ஸ்கொயர் எடுத்தோம்னா வேரியன்ஸ், அப்போ டிக்கு ஸ்கொயர் வரும், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி சம் வந்தாலும் நம்ம ஏபியில் வர்றப்ப அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்துச்சுன்னா அப்சர்வேஷனுடைய வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இஃப் there are two variables x and y related as y equal to a plus bx, it is a linear equation, straight line equation கூட சொல்லலாம். y equal to mx plus c அந்த ஃபார்மட்ல இருக்கு. straight line equation, linear equation in x. அப்ப xyங்கிறது வேரியபிள், the abங்கிறது கான்ஸ்டன்ட், some constant for any two constant a and b. இந்த மாதிரி ஃபார்மட்ல கொடுத்திருந்தாலும் நம்ம மீன் டீவியேஷனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. மீன் டீவியேஷன் ஆஃப் y
mean deviation of y வேணும்னா md of y equal to modulus of b absolute value of b மைனஸ்ல இருந்தாலும் பிளஸ்ல எடுத்துக்கிறோம் absolute value of b into md of x mean deviation of x அதே standard deviation of y வேணும்னா standard deviation of y equal to modulus of b into standard deviation of x standard deviation of x இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்மெட்டில் இப்போ வந்து y equal to 3 + 4x அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இதில் பயன்படுத்தலாம் அவங்க வந்து md of x கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி நம்ம ST கண்டுபிடிச்சோம்னா SD of x கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்தா கேட்பாங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது நம்ம ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எழுதி வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போயுமே டச் விட்டுறக்கூடாது டச்சு மட்டும் விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு டச் விட்டோம்னா நம்ம மறந்துடுவோம் திருப்பி புதுசாக படிக்கிறப்போ புதுசு மாதிரி தெரியும் அதனால் டெய்லி ஒரு 2 hours 3 hours படிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஎஸ்க்கு மீனிங் சொல்லியிருப்பாங்க அது வந்து டி சிபிச்சோன்னு சொல்லி ஒருத்தர் சிபிச்சோவ் அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு தேரை மாதிரி அது தேரை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிபிச்சோவ்ஸ் தேரம் அதாவது சிபிச்சோவ்ஸ் தேரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது ஒரு ஈஸியானது தான் இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமானது இல்லை ஈஸியாக வச்சுக்கலாம் அது நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா given a group of n numbers at least the proportion days of the n observations will lie within the standard deviation of the mean எத்தனை ப்ரொபோர்ஷன் வந்து குறைச்சிருக்குன்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1 - 1/k the whole square 1/k the whole square இங்க kங்கிறது என்னதுன்னா the number of standard deviations இதை மட்டும் ஆவச்சுக்கோங்க 1 - 1/k². அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் டு த அப்சர்வேஷன் கேட்குறப்ப இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும் 1 - 1/k². இது ஈஸியாக கூட நம்ம ஆக வச்சுக்கலாம் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது அந்த டேபிளை வச்சு கூட நீங்கள் ஆக வச்சுக்கலாம் இந்த 1 - 1/k தி ஹோல் ஸ்கொயர் ஆக வச்சுக்கோங்க ஃபார்முலா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டினோட் பண்ணுது அந்த தேரத்தை இந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் ஆவச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க கே ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப ரேஞ்ச் வந்து மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சிக்மான்னு இருக்கும் சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சிக்மா கேவோட வேல்யூ 3 இருக்கிறப்ப 3 சிக்மா இது மாதிரி கே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இப்போ கே ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் 1 - 1/k த ஹோல் ஸ்கொயர் அதுதான் அந்த கேக்கு வரும் இந்த கேன்னு வரப்போ அந்த ஃபார்முலா தான் வரும் 1 - 1/k த ஹோல் ஸ்கொயர் 1 - 1/k த ஹோல் ஸ்கொயர் இப்போ கேக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா 1 கிடச்சிடும் கேக்கு பதிலாக 1ன்னு போடுறப்ப this implies 1 - 1/1 square equal to 1 - 1 equal to 0 k equal to 1 இருக்கிறப்ப 0 இதே இப்போ k equal to 2 இருக்கிறப்ப k equal to 2ன்னு போட்டீங்கன்னா this implies 1 - 1/2 the whole square equal to 1 - 1/4 equal to 3/4 equal to 3/4 வரும் 3/4ங்கிறப்ப 75%. இந்த minimum proportion of observations கேட்டாங்கன்னா find the minimum proportion of observation if the standard deviation the number of the standard deviation k கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் நீங்க இது நம்ம மெட்டீரியல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா நமக்கு சிலபஸ்ல இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க 3ன்னு வரப்ப இதே ஃபார்முலா 3ன்னு போடுங்க 3ன்னு போட்டீங்கன்னா 1 - 1/3 the whole square 1 - 1/9 equal to 8/9 equal to 8/9 இதுக்கு பார்த்தீங்கன்னா 88.89% இந்த மாதிரி வரும் அப்போ இது மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போகிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை நீங்கள் இதுக்கே அடுத்து 4க்கு போடலாம் 5க்கு போடலாம் எந்த வேல்யூ கொடுத்தாலும்
ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் இந்த 1 - 1/k த ஹோல் ஸ்கொயரை யூஸ் பண்ணுங்கள். 4ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா k = 4ன்னு போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆன்சர் இஸ் k = 4ன்னு போடுறப்ப 16 அதாவது 15/16 வரும். 15/16 k = 5 போடுறப்ப 25 வரும். அப்போ 25 1 - 25 வரும். அப்போ 25 - 1ன்னு வரும். அப்போ 24/25. இது ரொம்ப ஈஸியான வேல்யூ தான். இதுக்கு பர்சன்டேஜ் கேட்டாலும் நம்ம போடலாம். இது வந்து 93.75%. 93.75%. இது பார்த்தீங்கன்னா 96.96%. இந்த மாதிரி கடைசியாக கேன்னு வரப்போ அந்த ஃபார்முலாவில் முடியும். 1 - 1/k². இது மாதிரி நம்ம பார்த்து நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். மெட்டீரியல் இது இருக்கான்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் நீங்கள் ஓரத்தில் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மொமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம்.